மிதுன ராசிக்கு பிரச்சனையே அதிகமாக யோசிக்கிற உங்கள் மனசு தாங்க. இப்போதைக்கு நிறைய யோசனையில் சிக்கியிருக்கிறீங்க. ஒரே நேரத்தில் பல முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை, மனசில் பல பயம் இருக்குது. என்ன ஆகுமோன்னு கொஞ்சம் கவலை தான். கவலை யாருக்கு தான் இல்லாமல் இருக்குது. ஆனால் மனசு ரொம்ப குழப்பமாக இருந்தால் முடிவெடுக்க முடியாதுங்க. இந்த நேரம் எல்லா முடிவும் ஒரே நேரத்தில் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போதைக்கு இன்னைக்கு என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் கொஞ்சம் யோசிக்க பாருங்க. எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வரக்கூடிய நாட்டில் பார்த்துக்கலாம். மனசுங்கிறது உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது, இந்த குதிரை மாதிரி அடக்க தான் முடியல. அதை நீங்கள் சரியான திசையில் நீங்கள் செலுத்தினாலே போதும். மிதுன ராசிக்கு இது நேரம் சிறப்பாக இருக்குது. அதிகமாக யோசனை வருதுங்க, என்ன பண்ணுறது, அதிகமாக நானே குழம்பிக்கிறேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது. பெரிய பெரிய முடிவு எல்லாமே இப்போதைக்கு எடுக்கிறது வேண்டாம். மனசை கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கிட்டு இந்த நேரம் ஒவ்வொரு விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக செய்ய பாருங்க. மற்றபடி சிறப்பாக தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கிறீங்க, அது ஒன்றும் ஒரு பலவீனம் கிடையாது. அதிகமாக சிந்திக்கிறதுல சிக்கிக்கிட்டு இருக்கிறீங்க, அதுதான் பிரச்சனை. இப்போதைக்கு மனசை கொஞ்சம் அமைதி வச்சிருக்க பாருங்க. வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மிதுன ராசிக்கு சிறப்பாக தான் இருக்குது. அது இந்த மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. மனசு தான் ஒரு இடத்துல நிற்காது. ஒரே நேரத்தில் பல திசையில் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்குது. மிதுன ராசிக்காரங்க வெறும் பேச்சு மட்டும் பேசுகிறவங்கள, வெறும் பேச்செல்லாம் உங்ககிட்ட கிடையாது. ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா உங்கள் வேலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்குவீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சில நொடியில் அது உங்களுக்கு பழக்கப்படுத்திக்கிற ஒரு திறமைன்னு பார்த்தாலும் இருக்குது. அதாவது அடாப்ட் ஆகிருவீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு நீங்கள் பழகிக்குவீங்க. யார்கிட்டையாவது பேசுனா கூட அப்படி தான். முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்ட எப்படி பேசுறதுங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாருமே நம்ம மக்கள் தானேன்னு எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பேசக்கூடிய குணங்கிறது உங்ககிட்ட உண்டுங்க. அதனாலேயே உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். பேச்சு திறமை மட்டும் இல்லை, உங்களுடைய பார்வை, உங்களுடைய முக அமைப்பு எல்லாரையும் கவரக்கூடிய விதத்தில் தான் இருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி மனசு ஒரு பக்கம் வேகமாக ஓடுது, யோசனை அதிகமாக இருக்குது. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வாழ்க்கையை நினச்சி ஒரு சலுப்பான உணர்வு மனசில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நீங்கள் எந்த விஷயத்தை கற்றுக்கிட்டாலும் அதில் சிறப்பானவங்களாக வருவீங்க, சீக்கிரம் கற்றுக்குவீங்க. இந்த சூழ்நிலையை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா போதும். மிதுன ராசிக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த வகையில் இனி வரக்கூடிய 30 நாட்களுக்கு மிதுன ராசிக்கு எந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், எந்த நேரம் உங்களுக்கு உகந்த வழிபாட்டு முறைகள், பரிகாரங்கள் எல்லாம் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், சின்ன சின்ன சவால் இருந்தாலும் வாய்ப்பு காத்திருக்குதுங்க. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த நேரம் சிறப்பு தான் சொல்லலாம். வியாபாரம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வளர்ச்சி சிறப்பாக இருக்குது. நிறைய ஒப்பந்தம் கிடைக்கும். கையெழுத்து போடுறீங்கன்னா இந்த பத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே கொஞ்சம் படித்து பார்த்துட்டு போடணும். முன்ன பின்ன நல்லா யோசித்து பார்த்துட்டு சரி பார்த்துட்டு நீங்கள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறது நல்லது. அதே மாதிரி கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். ஆனால் வியாபாரம்லாம் சிறப்பாக இருக்குது. ஏன்னா பழைய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு இந்த நேரம் மறுபடியும் வர ஆரம்பிப்பாங்க. வியாபார ரீதியாக சிறப்பாக இருக்குது. போட்டி அதிகம்தான். அதனால் இந்த மார்க்கெட்டில் இந்த சந்தை நிலவரத்தை எல்லாமே கொஞ்சம் கவனிக்கிறது நல்லது. வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க எல்லாமே கொஞ்சம் கவனிக்கணும். சந்தை நிலவரம் என்னங்கிறது கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா வியாபாரம் சிறப்பாக இருக்குது, லாபம் சிறப்பாக இருக்குது. அவசரப்பட்டு புதுசாக முதலீடு செய்கிறது மட்டும் இந்த நேரம் வேண்டாம். தொழிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலை சும்மா அதிகம்தான். இந்த மாதத்தில் மிதுன ராசிக்கு வேலை சும்மா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பொறுப்பு வேற கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருவாங்க. கொஞ்சம் சரியாக திட்டமிட்டுக்கணும். பேச்சு திறமை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மனசு வேற ஒரு பக்கம் குழப்பம். பேசுறது எங்கேயாவது விட்டுட்டிங்கன்னா கூட அது கொஞ்சம் வருத்தத்தை கொடுக்கும். கருத்து வேறுபாடு இல்லாமல் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது வேலை செய்கிற இடத்துல. அதனால் கொஞ்சம் நயமாக பேசுங்க, சமாளிச்சிடலாம். பெருசாக பாதிப்புங்கிறது இல்லை. ஆனால் வேலை மாற்றுறதை பற்றி இப்போதைக்கு யோசிக்க வேண்டாம். அவசர முடிவு இல்லாமல் எடுக்க வேண்டாம். வருமானம் ஓரளவுக்கு பரவாயில்ல தான், சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை. செலவு இருக்கும். எந்த வகையிலும் பார்த்தீங்கன்னா வீடு சம்மந்தப்பட்ட செலவு, குடும்பத்துக்கான செலவு, கொஞ்சம் பயணம் இருக்குங்க இந்த நேரத்தில். மிதுன ராசிக்கு பயணங்கள் செய்யாத மாதங்கிறது கிடையாது தான். ஆனால் இந்த மாதத்துலேயும் பயணம் இருக்குது. பயணத்தால் கொஞ்சம் செலவாகக்கூடிய வாய்ப்பெலாம் இருக்குது. அதே மாதிரி கடன் வாங்குறீங்க, கடன் கொடுக்குறீங்கன்னா இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சேமிப்பு இந்த நேரம் அதிகம் செய்ய முடியாதுங்க. சேமிப்புங்கிறது கொஞ்சம் வருமானம் ஒரு பக்கம் இருந்தால் அதுக்கு செலவுமே இந்த நேரம் இருக்குது. குடும்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மனக்கசப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா தப்பாக புரிஞ்சுக்கிற தன்மை அதிகமாக இருக்கும். பேசி பார்த்தா தீர்க்கக்கூடிய பிரச்சனை தான், பெருசாக தீர்க்க முடியாத பிரச்சனைலாம் கிடையாது.
ஆனால் பெற்றவங்க மூத்தவங்களுடைய ஆதரவுலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் இருக்குது. மனசில் முன்ன சொன்ன மாதிரியே பல குழப்பம், பல சிந்தனை, ஒரே நேரத்தில் பல விஷயத்தை யோசிக்கிறது. ஒவ்வொன்றாவே எடுங்க, மெதுவாகவே. எல்லாரும் வேகமாக வளர்றாங்கன்னா வளர்ந்துட்டு போகட்டும். உங்களுக்கு மெதுவான வளர்ச்சி இருந்தால் கூட அது நிலையானதாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு விஷயத்துக்கும், ஒவ்வொரு பிரச்சனைக்குமே ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு நாளும் தொடங்குங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் தான். ஒரே நேரத்தில் பல வேலையை இழுத்து போட்டுக்கிட்டு, பல சிந்தனை மனசில் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா எந்த வேலையும் சரியாக நடக்காது. அதை மட்டும் மனசில் வச்சுக்க பாருங்க. நண்பர்களாக இருக்கட்டும், சொந்த பந்தமாக இருக்கட்டும், நல்லவங்க தானே, நம்பிக்கையானவங்க தானேன்னு மனசு பேசுகிறது ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் பேச்சில் கவனம் கொடுக்கணும். முக்கியமாக உங்கள் மனசில் ஏதாவது குழப்பம் இருந்தால், மனசில் ஏதாவது பாதிப்பு இருந்தால், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க கிட்ட, நம்பகமானவங்க கிட்ட மனசை பேசி தெளிவுபடுத்திக்கிறது நல்லது. மன அழுத்தம், மனசில் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா, தலைவலி, தூக்கம் சரியே இல்லாமல் இருக்கிறது, வேலையில் வேறு இந்த நேரம் வேலை சும்மா அதிகமாக, அதனால் கொஞ்சம் ப்ரெஷராக தான் இருப்பீங்க. உடம்புல ஒரு எனர்ஜியே இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் உணவை சரியாக எடுத்துக்கணும். அதே மாதிரி உடலை நீரேற்றமாக வச்சுக்கணும். நீர்ச்சத்துலாம் இந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மிதுன ராசிக்கு. ஏன்னா இயற்கையாகவே இந்த நேரம் கொஞ்சம் கோடை காலம். எல்லா மனிதர்களுக்குமே இந்த வெப்ப சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நீர்ச்சத்து குறைபாடு எல்லாமே இந்த நேரம் இருக்கும். ஆனால் மிதுன ராசிக்கு இந்த நேரம் கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா பல குழப்பம் இருக்கிறதால உடம்பு சரியாக பார்த்துக்க மாட்டீங்க. உணவு விஷயத்துலையும் கவனம் கொடுக்க மாட்டீங்க. அதனால் இந்த விஷயத்துல எல்லாமே கவனம் கொடுக்க பாருங்க. உடம்பு ரொம்ப டயர்டாகவே இருக்கும். ஏன்னா வேலைச்சம் அதிகம், சரியாக தூக்கம் இல்லை, தலைவலி பிரச்சனை, ப்ரெஷராக இருப்பீங்க. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த நேரம் மிதுன ராசிக்கு அதிகப்படியான பாதிப்புங்கிறது இல்லைங்க. மனசு குழப்பமாக இருக்குது, அவ்வளோதான். உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் குழப்பம். இது இந்த நேரத்தில் நீங்கள் பட்டுட்டு இருக்கிற குழப்பம் எல்லாமே கொஞ்சம் நீங்கள் தள்ளி வைக்கிறது நல்லது. ஏன்னா வரக்கூடிய நாட்கள் எல்லாமே அதிகமான யோசனையில் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் முக்கியமான முடிவு எடுக்கிற நேரங்க. அதிகமான யோசனையில் இருந்தால் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனுங்கிறது கிடைக்காது. அதனால் ஒரு நாள் எடுத்துக்கோங்க, ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. அது தன்னால் சரியாயிரும். இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அந்த குடும்ப வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அருமையாக தான் இருக்குது. பாதிப்புங்கிறது பெருசாக இல்லை. அதாவது நிறைய பேர் சொல்லுவீங்க, நாங்கள் கடிகாரம் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குங்க. குடும்பத்துக்காகவும் பார்த்துக்கணும், வெளியிலையும் பார்த்தீங்கன்னாலும் பார்த்துக்கணும், பெற்றவங்கள, சொந்த பந்தத்தில் எல்லார் இடத்துக்கும் போயாகணும். என்னோட தேவை எல்லாருக்குமே இருக்குது. அதனால் நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். எனக்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலை இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களும் இருப்பீங்க. கடிகாரமாக இருந்தால் கூட அதுக்கு ஒரே வேலை தான். என்ன பார்த்தீங்கன்னா நேரத்தை காட்டுறது. ஆனால் நீங்கள் இருக்கிறீங்க பார்த்தீங்களா, உங்கள் மனசு அதுக்கு மேலே வேகமாக ஓடுது. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் தீர்க்க முடியாதுங்க. அதை மட்டும் கொஞ்சம் மனசில் நினச்சிக்கோங்க மிதுனராசி என்பவர்கள். இந்த நேரம் உங்களுக்கு சூழ்நிலை எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் உங்களுக்கு பரவாயில்ல தான். மிதுனராசிக்கு பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு அருமையாக தான் இருக்குது. என்ன ஒன்று, உங்கள் வாழ்க்கை துணைக்கு உங்களோட பேச்சு திறமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனம் கொடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சுதந்திரத்தை விரும்புகிறீங்களோ அதே அளவுக்கு உங்கள் வாழ்க்கை துணையும் சுதந்திரத்தை விரும்புவாங்க. அதனால் கொஞ்சம் பேச்சால் தான் சரி செய்ய முடியும். வாழ்க்கை துணைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க தான். பேச்சு திறமை அதிகமாக இருந்தாலும் நண்பர் மாதிரி புரிஞ்சுக்கிற கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணை. அதனால் மனசில் இருக்கிறத உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்டே சொல்லுங்கள். இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. அது இந்த இளவயசுக்காரங்களுக்கு எல்லாமே இந்த மென்டல் கனெக்ஷன், காதல் விவகாரத்துல எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மன ரீதியான கனெக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ வரக்கூடிய நாட்களில் நீங்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சி எடுக்கிறீங்கன்னா இந்த மென்டல் கனெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா சின்ன தப்பாக இருந்தால் கூட சரியாக புரிஞ்சுக்கலைன்னா கொஞ்சம் பிரிவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பிரச்சனை பெருசாக தோன்ற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய உணர்ச்சியை வெளிப்படுத்துறதா இருந்தாலும் குழப்பம் இல்லாமல் தெளிவாக நீங்கள் வெளிப்படுத்துங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் வேணுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படும். இந்த நேரம் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும்னா, ஒரு உறவு உயிரோட்டமாக இருக்கணும்னா கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். நீங்கள் எந்த அளவுக்கு சுதந்திரத்தை விரும்புகிறீங்களோ அதே அளவுக்கு சுதந்திரத்தை அவங்களுக்கும் கொடுக்கணும். குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் அப்படி தான், கணவன் மனைவி வாழ்க்கையாக இருந்தாலும் அப்படி தான். மிதுன ராசிக்கு உங்கள் வாழ்க்கை துணை என்றைக்குமே உங்கள் நண்பர் மாதிரி தான். அதை மனசில் புரிஞ்சுக்கோங்க. அதாவது இருவேறு உடலாக இருந்தாலும் ஓருயிராக வாழக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசி சார்ந்தவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் சமீப காலமாக குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமலாம் இருந்திருக்காது. பேசி புரிய வச்சுட்டாலே பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்பு தான். அதனால் கொஞ்சம் பேசி புரிய வைக்க பாருங்கள். குழந்தைகள் வெளியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அருமையான நேரம். முன்னாடி கூட குழந்தைகள் வெளியில் பாதிப்பை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இந்த நேரம் அப்படி இல்லை. குழந்தைகள் வெளியில் சிறப்பாக இருக்குது. அவர்களுடைய கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் சிறப்பாக இருக்குது. குழந்தைகளுக்கும் உங்களுக்குமான உறவு எடுத்துக்கிட்டாலும் ஒரு நண்பர் மாதிரியான உறவு தான். மொத்தத்தில் இந்த நேரம் ஒரு சின்ன சின்ன பாதிப்பு இருந்தால் கூட குடும்ப வாழ்க்கை சலுப்பு இல்லாமல் சுறுசுறுப்பாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சுதந்திரம் கொடுத்துக்கிட்டு இருந்தாலே உறவு ரொம்ப வலிமை தான். அதே மாதிரி கொஞ்சம் அன்பை காட்டுங்க. இந்த நேரம் நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கும் நேரம் அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க சொல்கிறத கேட்குறதுக்கும் நீங்கள் நேரம் கொடுக்கணும். வேலைச்சும் ஒரு பக்கம் அதிகம்தான். வேலையில் கொஞ்சம் பாரம் அதிகம்தான். ஆனால் குடும்பத்துக்காக நேரம் ஒதுக்குனாலுமே குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு இந்த நேரம் எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. தொழில் எல்லாமே, வியாபாரம் எல்லாமே அருமை தான்.
லாபம் எல்லாம் இருக்கு, ஆனால் செலவு இருக்கும். ஒன்று வீட்டுக்கான செலவு, குடும்பத்துக்கான செலவு, கொஞ்சம் பயணங்கள் சம்மந்தப்பட்ட செலவுங்கிறது இந்த நேரத்தில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். நட்சத்திர ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதுன ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்னா, மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் வேலை தொழிலில் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் டக்குன்னு முடிவெடுக்கக்கூடாது. கொஞ்சம் அதிகமான யோசனை இருக்கும், அதனாலேயே குழப்பம் வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை முடிச்ச பின்னாடி அடுத்த விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வேலையில் கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும். ஆனால் இடமாற்றம் இல்லாமல் இந்த நேரம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வேலை மாற்றணும் பற்றின எண்ணம் அதிகமாகவே வரும். கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க. பேச்சு திறமை சிறப்பாக இருக்கிறதால பல பிரச்சனையை தீர்ப்பீங்க. மன அழுத்தம் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்றபடி தொழில் வியாபாரம் பரவாயில்ல, நல்ல முன்னேற்றம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழிலில் ஒரு நிலையான வளர்ச்சி இருக்குதுங்க. குடும்பத்துலேயும் ஆதரவு இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது, மன அமைதி கிடைக்கும். வேலை வாய்ப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பு தாங்க. கொஞ்சம் சிந்தனை அதிகம், சில நேரம் குழப்பம். ஆனால் வளர்ச்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. இந்த நேரம் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை வழக்கம் போல் விடாமல் செஞ்சுட்டு வர பாருங்க. புதனுடைய கிரகங்கிறதால நீங்கள் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் விநாயக பெருமான் வழிபாடு இந்த நேரம் செஞ்சுக்கிறது நல்லது. ஓம் கணேஷாய நமக தினமுமே இது ஒரு 21 முறை சொல்லிக்கோங்க. புதன் பகவான் வழிபாடு இந்த நேரம் நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது தான். அதுவும் புதன்கிழமை நாட்களில் பச்சை காய்கறி இருக்குது பார்த்தீங்களா, அதை தானம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு ஓம் புதாய நமக இதை புதன்கிழமை நாட்கள் சொல்லிக்கோங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் இந்த நேரம் காத்திருக்குன்னு சொல்லலாம். இந்த வழிபாடுகள் எல்லாமே மிதுன ராசிக்கு இந்த நேரம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதனால் மறக்காமல் இந்த விஷயத்தை செய்ய பாருங்கள். நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம். பெருசாக பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் இல்லை. கொஞ்சம் புரிஞ்சுக்கிற தன்மை உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்ககிட்ட இருக்காது. கொஞ்சம் அதை சரி செஞ்சுக்கிட்டிங்கனாவே போதும். இந்த நேரம் சிறப்பு தான். மிதுன ராசிக்கு அருமையாகவே இருக்குது. குடும்ப வாழ்க்கை, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம், தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பான நேரம் தான். கொஞ்சம் அதிகப்படியான யோசனையை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. மற்றபடி சிறப்பு தான். நன்றி நண்பர்களே.